ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரோஷினி கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா அடை தோசை. அதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். புழுக்கல் அரிசி 1 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர், துவரம்பருப்பு 1/2 டம்ளர், கடலப்பருப்பு 1/2 டம்ளர், உளுத்தம்பருப்பு 1/2 டம்ளர், பாசிப்பருப்பு 1/4 டம்ளர், காய்ந்த மிளகாய் 4 நம்பர், பூண்டு 4 பல், இஞ்சி 2 துண்டு, லவங்கம் 2 நம்பர், பட்டை 2 நம்பர், மிளகாய் இதிலே போட்டு ஒரு இஞ்சி பூண்டு இதிலே போட்டு நல்லா ஊற போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. எல்லாமே ஒன்றாவே போட்டுக்குங்க. ஊறின பின்னாடி மிக்சியில் போடக்கூடாது, கிரைண்டரில் தான் போடணும். இது கொரகொரப்பாக எடுத்துக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கிரைண்டரில் போட்டு இவ்வளோ கெட்டியான பதமே இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டு தோசை பதத்துக்கு கரைச்சிக்கிறேங்க. ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. வெந்தயம் ஒரு 4 போடுங்க, அப்போ தான் செவக்கும் தோசை. இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இது தாளித்து கூட ஊற்றலாம், வெங்காயம் போட்டு. நான் கொத்தமல்லி கறிவேப்பிலை மட்டும் போட்டு ஊற்றுறேன். தோசைக்கல் போடுங்க, சூடு ஏறட்டும். தோசை ஊற்றிக்குங்க. அடை தோசைனாவே கொஞ்சம் திக்காக தான் வரும், ஆனால் நான் மெலிசாக ஊற்றிருக்கேன். ஆயில் போட்டுக்குங்க. ஆயில் போட்டு நல்லா செவக்கட்டுங்க. செவந்த பின்னாடி திருப்பி போடுங்க. மிக்சியில் போட்டு நைஸாக வசிஞ்சிடும், ஆனால் கிரைண்டரில் தான் போடணும், கொரகொரப்பாக எடுக்க முடியும். செவந்துடுச்சுங்க, திருப்பி போட்டுக்குங்க. மிதமான தீயை வச்சுக்கோங்க. மிதமான தீயை வச்சு செவந்த பின்னாடி திருப்பி போட்டு பின்னாடியும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்படி ஒவ்வொரு தோசையை ஊற்றி எடுத்துக்குங்க. இது பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க சைட் டிஷ்ஷு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆல் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சூப்பரான கிரிப்ஸியான அடை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.